எஃபெக்டிவ் மீடியா அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில் என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த அறிஞர் பேச வேண்டும். டாக்டர் மெய்.Chitra அவர்கள் ஹாங்காங்கில் பணிபுரிகிறார்கள். ஸ்கோப் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறந்த ஒரு நிறுவனத்தினுடைய டைரக்டராக இருக்கிறார்கள். ஏஹெச்எம் என்ற சொல்யூஷன், அதாவது சாப்ட்வேர் சம்பந்தமான ஒரு நிறுவனத்தில் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு தமிழ் கல்ச்சரல் மூமெண்ட் என்ற மூமெண்டில் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தமிழிலும் தமிழ் இலக்கியத்திலும் அறிவியலிலும் நவீன தொழில்நுட்பங்களிலும் கையாள்வதில் மிகுந்த ஒரு சிறந்த ஒரு அறிஞராக இருந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது நினைக்கின்றேன். இதில் நிறைய நீங்கள் இந்த விஷயத்தில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். என்னென்று சொன்னால், நாம் இன்று ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகவியலாளர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற தொழில்நுட்பமும் அதனுடைய அதை தயாரிக்கின்ற முறைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இனி வருங்காலங்களில் ஊடக பிரசன்டேஷன், ஊடக வெளிப்படுத்துதல், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய திறன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேண்டும் என்ற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது போன்ற ஒரு வலை பின்னலில் நாம் வாழுகின்ற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கின்றது. கல்வி அதன் நோக்கில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக உங்களுக்கு இதனுடைய பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய என்று கருதுகிறேன். டாக்டர் மெய்.Chitra அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். மேடம். கேக்குதுங்களா? கேக்குது. நீங்க பிரசன்டேஷன் இது பண்ணுங்க. அனைவருக்கும் முதல்ல பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வந்து நான் வெள்ளையன் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் இப்ப நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலுமெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இது வந்து திருமந்திரத்துல வர பாடல். இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஆங்கிலத்திலயும் பேசுவேன், தமிழ்லயும் பேசுவேன். உங்களுக்கு எங்க கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம குமரி அறிவியல் பேரவையில இந்த எஃபெக்டிவ் மீடியா அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிற தலைப்புலதான் உங்களுக்கு நான் இந்த பேச்சை கொடுக்க போறேன். அதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லணும். இப்ப முதல்லயே நான் நன்றி சொன்னேன். இது போன வருஷம் நான் இந்த நிகழ்ச்சியிலேயே கலந்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 80 குழந்தைங்க இருந்தாங்க. நிச்சயமா அவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளுங்களா பின்னாடி வருவாங்க அப்படிங்கறத வந்து எனக்கு ஒரு சான்று ஒண்ணு அனுப்பி வச்சாரு. அந்த நூல் ஒண்ணு வந்தது எனக்கு. இவர் எதுக்கு எனக்கு இந்த நூலை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்த்தேன். சரி, அந்த நூல்ல என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தேன்னா, அப்படியே அந்த ஒரு டாபிக்கும் அந்த குழந்தைங்க வந்து நிறைய வேலை செஞ்சு அதை அப்படியே ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியே செஞ்சிருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தேன் அதுல என்னோட ஸ்பீச்சும் கடைசியில கொஞ்சம் இருந்ததுன்னு. ஆனா ரொம்பவும் சிறப்பா பண்ணாங்க. அதுக்கு நான் அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அதனாலதான் முதல்ல இந்த ஸ்கிரீனை போட்டேன். முதல்ல நன்றி, அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் ரெண்டுமே உங்களுக்கு உரித்தாகட்டும். இப்ப நான் என்னோட பேச்சுக்கு போலாம். முதல்ல வந்து நான் ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். நம்ம படிக்கிறோம், சும்மா படிச்சது மட்டும் போதாது. நம்ம படிச்சதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும். அததான் வந்து அந்த நூல் வந்து எனக்கு காட்டுச்சு. அதாவது அந்த குழந்தைங்க இந்த ஒரு பேரவையில அவங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அது மத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் அந்த நூல்ல வெளியிட்டு இருக்காங்க. அது போல இப்ப நீங்களும் இப்ப புதுசா நீங்க சேர்ந்திருக்கிறவங்க இந்த ஒரு வருடத்துல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களும் படிச்சு அதை மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்து நீங்க எங்க போனாலும் அதை நீங்க எடுத்து சொல்லணும். சும்மா நம்ம வந்து இந்த பேரவையில இருக்கோம் அப்படிங்கறது மாத்திரம் இல்லாம நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கும் சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல வந்து மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன். இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றோம். அதாவது ஒருத்தருக்கு கூட இன்னொருத்தர் பேசுறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் இருக்கு இல்லையா? அததான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆதி காலத்துல மனுஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணான்? அப்ப வந்து அவனுக்கு வந்து பேச்சு இல்ல. அப்ப என்ன பண்ணா? அவன் வந்து வரைஞ்சான். அதுக்கப்புறம்
மியூசிக்ல கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பேச்சு வர ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து ஓரலா அதை வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அப்புறம் வந்து நமக்கு வந்து ஓரல்ல வந்த உடனே லாங்குவேஜ் வந்துச்சு. லாங்குவேஜ்னு வரும்போது அவன் வந்து அதை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்ப அது வந்து ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் ஆச்சு. இப்ப வந்து நம்ம டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். அதாவது ஓரல் ரிட்டர்ன் எல்லாம் முடிச்சு இப்போ வீடியோ லெவலுக்கு வந்துட்டோம். இப்ப நீங்களுமே நிறைய, இப்போ நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அதுல நீங்க எவ்வளவு வீடியோஸ் எடுத்து எவ்வளவு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க, வீடியோஸை பாக்குறீங்க இல்லையா? சோ அது வந்து இப்ப ரீசன்ட் கம்யூனிகேஷன் அது. சோ இப்படிதான் நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ஸ்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இப்ப நம்ம வீடியோ கம்யூனிகேஷன்ல இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஓரல் ரிட்டர்ன் எப்பயுமே அதுவும் இருந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு. இப்ப டைப்ஸ் ஆஃப் மீடியா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஐயா சொன்னாங்க, நீங்க வந்து செய்தித்தாள் வாசிக்கிறது, செய்தித்தாள் எழுதுறது அதெல்லாம் வந்து போன வாரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்கு. இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். ஆனா நான் வந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்லணுங்கிறதுக்காக இந்த 3 மாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதனால நான் இப்ப சொல்றது மாத்திரம் தான் அது டைப்ஸ் ஆஃப் மீடியா அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. வெவ்வேறு இருக்கு. ஆனா உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கிறது மாத்திரம் நான் எடுத்திருக்கேன். இப்போ பிரிண்ட் மீடியா. சோ இப்ப பிரிண்ட் மீடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்கே வந்து ஒரு பிரிண்ட் மீடியா. உங்களுக்கு பாடத்தை நீங்க படிக்கிறீங்க, அதை வந்து பிரிண்ட் மீடியால படிக்கிறீங்க. அதே மாதிரியே மேகசின்ஸ் படிக்கிறோம், இல்லாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். இதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியால வரும். அடுத்தது வந்து பிராட்காஸ்ட் ஆர் டெலிகாஸ்ட். சோ இப்போ உங்களுக்கு பிராட்காஸ்ட் ஆர் டெலிகாஸ்ட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன இது. இப்போ வந்து அதாவது பிராட்காஸ்ட்னு வரும்போது நம்ம ரேடியோ இல்லையா, அதுல வந்து நமக்கு வந்து பிக்சர் வராது, ஒன்லி வாய்ஸ் வரும். சோ அதை வந்து நம்ம பிராட்காஸ்டிங் மீடியா அப்படின்னு சொல்றோம். இதே டெலிகாஸ்ட் வந்து பிக்சர் வித் வாய்ஸ் வரது வந்து டெலிகாஸ்ட் சொல்றோம். அப்போ ரேடியோங்கிறது வந்து பிராட்காஸ்ட் ஆயிடும், டெலிவிஷன்ங்கிறது டெலிகாஸ்ட் ஆயிடும். இப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டு மீடியா அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இப்ப வந்து வானொலியில அவங்க ஒளிபரப்புறாங்கன்னா அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து அதை சரி பார்க்கணும். அந்த பிராட்காஸ்ட் வந்து எல்லாம் சரியா இருக்கா, இல்லாட்டினா அவங்க வந்து ஏதாவது தப்பா அவங்க ஒளிபரப்பிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க பதிலுக்குள்ள இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த லைசன்ஸ் சைன் பண்ணியிருந்தாதான் அதை அவங்க பண்ணவே முடியும். அந்த மாதிரி இப்ப நம்ம டிவில நம்ம பாக்குறோம், நிறைய சேனல் இருக்கு. அந்த சேனல்ல என்னவோ போடுறாங்க, ஆனா எல்லாத்துலயுமே அவங்க வந்து ஒரு லைசன்ஸோட தான் அவங்க செய்யறாங்க. அதனால ஏதாவது தப்பா பண்ணாலும் அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி. ஆனா இப்ப வந்திருக்கிறது வந்து நியூ மீடியா. நியூ மீடியா அப்படின்னு எடுத்தோம்னா டிஜிட்டல் மீடியா. சோ இப்ப நீங்க பாக்கலாம், யூடியூப்ல எக்கச்சக்கமா அவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத போடுறாங்க, அவங்க பண்றாங்க, பேசுறாங்க, போடுறாங்க, பாட்காஸ்ட் போடுறாங்க, எல்லாமே. ஆனா இதுல வந்து நிறையது வந்து அன்கண்ட்ரோல். இப்ப யூடியூப்ல வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கு, ஆனா இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் கண்டென்ட்டை வந்து செக் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்ப அது வந்து அன்கண்ட்ரோல்டு மீடியாவா ஆயிடுது. இப்ப நீங்க உங்க காலத்துல வந்து இந்த அன்கண்ட்ரோல் மீடியாவை தான் நீங்க நிறைய பாக்குறீங்க. ஆனா நாங்க காலேஜ்ல எல்லாம் படிக்கும் போது எங்களுக்கு ரேடியோ, டெலிவிஷன் அது 2 தான் இருந்தது. இப்பதான் இந்த டிஜிட்டல் மீடியாலாம் லெவல், அந்த டெக்னாலஜி அதிகரிக்க இப்ப வந்திருக்கு நமக்கு. இப்ப வந்து நம்ம மெயினா இப்ப நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது வந்து ஓரல் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஏன்னா ரிட்டன் வந்து ஆல்ரெடி நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க ரிப்போர்ட் எல்லாம், இனிமேல நீங்க நிறைய எழுத போறீங்க. இருந்தாலும் இந்த ஓரல் பிரசன்டேஷன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதையே நீங்க ரிட்டனுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து இந்த ஓரல் பிரசன்டேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் நான் சொல்றேனோ அதையே வந்து நீங்க ரைட் பண்ணும்போது நீங்க பாத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஓரல் பிரசன்டேஷன்ல சில விஷயம் இருக்கும், ரிட்டன் பிரசன்டேஷன்லயும் சிலதெல்லாம் இருக்கும். இப்ப வந்து டைப் ஆஃப் பிரசன்டேஷன் கான்டென்ட். சரி, இப்ப வந்து நம்ம ஏதோ ஒருத்த பிரசன்ட் பண்ண போறோம். எதை பிரசன்ட் பண்ணுவோம், அதை எப்படி பிரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு வந்து அந்த என்ன பிரசன்டேஷன் கண்டென்ட் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு வந்து இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட். இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுக்கும் அது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு நியூஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெறும் இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு கொடுக்குது. நிறைய அதே மாதிரி உங்களுக்கு மேகசின்னாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ். அடுத்தது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் கான்டென்ட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல்னா இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக் வந்து அது உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு மொபைலே வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் மேனுவல் கொடுப்பாங்க. அப்ப அதுல வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். நீங்க இப்படி பிரஸ் பண்ணா இது செய்யும், அது செய்யும், அது செய்யும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சாஃப்ட்வேருக்கும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனல் மேனுவல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வரணும், இதை செய்யணும், அது செய்யணும்னு வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் கான்டென்ட். அடுத்தது வந்து பர்சுவேசிவ் கான்டென்ட். இப்போ வந்து நம்ம ஒரு கான்டென்ட்டை கொடுத்தோம்னா அது அடுத்தவங்களை வந்து ஊக்கப்படுத்தணும்.
அந்த மாதிரி சில விஷயங்கள். இப்ப நம்ம பைபிள்னு எடுத்தோம்னா அது வந்து நம்மளோட பைபிள் இல்ல பகவத்கீதை அது மாதிரி நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ரிலீஜியஸ் புக் எல்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் பெர்சுவேசிவ் கான்டென்ட். அதே மாதிரி அந்த அது ரிலேட்டடா வரது எல்லாமே நிறைய பெர்சுவேசிவ் கான்டென்ட்ல போகும். இன்னும் நீங்க இதுல நான் ஆட் பண்ணலாம், பட் உங்களுக்கு வந்து நான் சிலது மாத்திரம் தான் சொல்றேன். எல்லாத்துலயுமே எல்லா விஷயத்திலயும் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். ஓகேவா? அதனால இதுதான் அப்படிங்கறத முடிவு பண்ணாதீங்க. அடுத்தது வந்து டெசிஷன் மேக்கிங் கான்டென்ட். இப்ப வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத இந்த டாக்குமெண்ட்ல கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இந்த கம்பெனி ஆரம்பிச்சா நமக்கு லாபம் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வந்து டெசிஷன் மேக்கிங் கான்டென்ட் ஆயிடும். இப்போ ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல வந்து ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க. இந்த ரூல் வந்தா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் இதனால பிரச்சனை வரும், அதெல்லாம் கேட்டு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த டெசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. அப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டா இருக்கலாம், இல்ல ரிட்டன் கண்டென்ட்டா இருக்கலாம், இல்ல ஓரல் கண்டென்ட்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அந்த டெசிஷன் மேக்கிங்க்கு அதை பயன்படுத்துவாங்க. அப்ப இது மாதிரி பிரசன்டேஷன் கான்டென்ட்ஸ் வந்து நம்ம வந்து 4 வகையா இங்க பிரிக்கலாம். இப்ப புரியுதா நான் பேசுறது? எல்லாருக்கும் ஓகேவா? யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்க. கிளியரா இருக்கா? அடுத்தது வந்து பிரசன்டேஷன் ஃபீச்சர்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம இந்த பிரசன்டேஷன்ல என்னெல்லாம் கவனிக்கணும். இப்ப நம்ம பிரசன்டேஷன் சொல்லிட்டோம், 4 டைப் ஆஃப் பிரசன்டேஷன் சொல்லிட்டோம். அதுல என்னெல்லாம் கவனிக்கணும்ங்கறத பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் பிரசன்டேஷன். அது வந்து என்ன மாதிரி டைப், அது நான் உங்களுக்கு ஒன்னொன்னா நான் புரிய வைப்பேன், அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்தது வந்து லொகேஷன் ஆஃப் த பிரசன்டேஷன், எங்க நம்ம வந்து அதை பிரசன்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து டியூரேஷன், எவ்வளவு நேரம் நம்ம அதை பிரசன்ட் பண்ண போறோம். அடுத்தது வந்து ஆடியன்ஸ், இப்போ எனக்கு வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இருக்கீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு பிரசன்டேஷனுக்கும் ஒவ்வொருத்தர் ஆடியன்ஸா இருப்பாங்க. இப்ப கம்பெனினா கம்பெனி ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்கூல்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டினா ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா அதோட ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி. அடுத்தது வந்து என்ன கான்டென்ட்ங்கிறது தான் எல்லாத்துலயுமே வந்து முக்கியமானது. அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் த கான்டென்ட், டெலிவரி எப்படி பண்ணணும், நம்ம வந்து அதை பேசும்போது எப்படி பண்ணணும். அடுத்தது வந்து ஆர்டர், எப்படி ஆர்டர் பண்ணி அதை நம்ம பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து பிரசன்டேஷன் ஃபீச்சர்ஸ். இதை நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப டைப்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு வந்து எக்ஸ்டெம்போர் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ப்ரிப்பேர்டு. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு நீங்க வந்து டக்குன்னு இந்த டாபிக்கை கொடுத்துட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அது பேச முடியும், சில பேருக்கு அது பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்டெம்போர், ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு அங்க பேசணும். இப்ப நம்ம வந்து யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட் எல்லாம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே எக்ஸ்டெம்போரா தான் பேசுவோம். சரி இந்த டாபிக், இந்த சினிமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரியே வந்து ஒரு நூலை படிச்சீங்கன்னா அந்த புக்கை பத்தி பேசினாங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்டெம்போர் ஸ்பீச். நம்ம கான்வர்சேஷன், நம்ம பண்ற கான்வர்சேஷன் வந்து எக்ஸ்டெம்போர். ஆனா இப்போ ப்ரிப்பேர்டு ஸ்பீச் அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு வந்து உங்க கூட பேசும்போது நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்லைட் எல்லாம் நான் போட்டிருக்கேன்னா இதுக்கு நான் வேலை பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். அப்ப அதை வந்து நம்ம ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் 2 டைப். பிரசன்டேஷனுக்கு வந்து சிலதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லணும், இல்ல இந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஆடியன்ஸ், இதுக்கு வந்து இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அப்ப அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன் இருக்கு. இப்ப வந்து லொகேஷன். சோ இப்ப வந்து நான் வந்து திருக்குறள் ஆரம்பிச்சேன் இல்லையா, அதனால நான் இந்த ஒரு ஃபீச்சருக்கும் திருக்குறளையும் ஒரு செய்யுள் இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி நான் அதை சொல்ல போறேன். இப்போ எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயன். இப்போ ஒரு லொகேஷன், அதாவது எந்த இடத்துல நீங்க அதை பிரசன்ட் பண்ண போறீங்க. இப்ப நான் வந்து மாணவர்கள் முன்னாடி இப்ப பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நான் பண்ணலாம், இல்லாட்டினா அறிஞர்கள் முன்னாடி பண்ணலாம், இல்லாட்டினா நம்ம வெரைட்டியா அந்த இடத்துல நம்ம பண்ணலாம். அப்போ அதை வந்து நான் கரெக்டா பார்த்து இந்த இடத்துல இப்படிதான் பேசணும் அப்படிங்கறது எனக்கு தெரியணும். இப்ப மாணவர்களுக்குன்னா அந்த லெவல்ல தான் நான் பேசணும். இதே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த லெவலுக்கு அவங்க கிட்ட பேசணும். இதே அறிஞர்கள் எல்லாம் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அங்க போய் நான் பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பேசணும். அப்ப அந்த இடம் வந்து ரொம்பவும் முக்கியம். அந்த இடத்தை இடன் அறிந்து நம்ம என்ன பண்ணா அதுல நம்ம சக்சஸ் ஆகலாம். அதை வந்து இடனறிதல்ல வந்து அவர் வள்ளுவர் தெரிவிக்கிறாரு. இப்ப நம்ம லொகேஷன்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து முதல்ல வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால நீங்க கிளாஸ் ரூம் பிரசன்டேஷன் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து உங்க கிளாஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதை பத்தி பிரசன்ட் பண்ணுங்க, இப்ப சயின்ஸ்ல வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்டு பண்ணுங்கன்னா நீங்க போய் பண்ண போறீங்க. அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து டீச்சர் எவ்ரிடே ஷி இஸ் பிரசன்டிங் டு யூ. சரியா? டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு நாளும் அவங்க எதையோ ஒன்று படிச்சுட்டு வந்து இல்லாட்டினா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஸோ அது வந்து கிளாஸ் ரூம் பிரசன்டேஷன் ஆகும். அடுத்த பிரசன்டேஷன் வந்து காம்படிஷன்.
இப்போ காம்படிஷன் பிரசன்டேஷன்ங்கிறது வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். ஏன்னா அதுல வரவங்களை எல்லாரையும் நம்ம கம்பீட் பண்ணி நம்ம வின் பண்ணோம் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி பிரசன்டேஷனும் இருக்கு. அடுத்தது வந்து கான்ஃபரன்ஸ் பிரசன்டேஷன். இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் பிரசன்டேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஆய்வு பண்ணிருப்பாங்க. அந்த ஆய்வை வந்து அங்க பிரசன்ட் பண்ண போறாங்க. அப்ப அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது அந்த ஆய்வுல இருக்கிற ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, இல்லாட்டி இதை வந்து நான் ஒத்துக்க முடியாது, இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்ப அந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும், அது வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், எந்த தப்பும் இல்லாம பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ அது வந்து கான்ஃபரன்ஸ் பிரசன்டேஷன். இப்ப இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆன்லைன் பிரசன்டேஷன். இப்ப நம்ம இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய ஆன்லைன் பிரசன்டேஷன் உலகம் ஃபுல்லா நிறைய பண்ணாங்க. சோ அந்த ஆன்லைன் பிரசன்டேஷனை பண்ணும்போது சில பேர் வந்து ஜஸ்ட் பேசியே ஒரு பிரசன்டேஷனை பண்ணி முடிச்சிருவாங்க. சில பேர் வந்து பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் படங்கள் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த லொகேஷனை பொறுத்து அந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் பார்க்கணும். இப்ப நீங்க கிளாஸ் ரூம்ல பண்ணும்போது அது ஒரு விதமா பண்ணுவீங்க, அதே நீங்க காம்படிஷனுக்கு போகும்போது இன்னொரு விதமா பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ்ல பண்றது ஒரு மாதிரி இருக்கும், அதே ஆன்லைன்ல பண்ணும்போதும் இன்னொரு மாதிரி இருக்கும். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ எப்பவுமே வந்து அந்த லொகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து டியூரேஷன் ஆஃப் த பிரசன்டேஷன். இப்ப நானே வந்து இந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது ஐயா கிட்ட கேட்டேன் எத்தனை நேரம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரு 45 நிமிஷம் நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அது வந்து நமக்கு எப்பயுமே முக்கியம், அந்த நேரம்ங்கிறது எப்பவுமே முக்கியம். இது வந்து வள்ளுவர் காலம் அறிதல் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சொல்றாரு, அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். அந்த காலத்தை பார்த்து நம்ம செய்யணும். இப்ப வந்து சில பேர் வந்து எப்படின்னா நம்ம வந்து 45 நிமிஷம் பேசுறோம்னா சில பேர் 20 நிமிஷத்துலயே முடிச்சிருவாங்க, சில பேர் 1 ஹவருக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம். ஆனா நம்ம வந்து இப்ப நீங்க எல்லாம் குழந்தைங்க, இப்போதுல இருந்தே நீங்க வந்து இதை வந்து முயற்சி பண்ணிக்கணும். நீங்க எப்பயுமே வந்து அந்த நேரத்துக்குள்ள பேசுறதுக்கு கத்துக்கணும். சோ இப்ப நம்ம டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 minute ஸ்பீச் இருக்கு, 2 to 5 minute ஸ்பீச்சும் இருக்கு, அதே மாதிரியே 2 to 30 minute ஸ்பீச் இருக்கு, இல்ல 1 hour ஆகும்போது. இப்போ 1 minute நீங்க ஸ்பீச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க நிறைய நேரம் வேலை எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாத்தையும் அந்த 1 minute குள்ள போட்டு பண்ணணும். அப்ப அதுக்கு கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி 2 to 5 minutes நீங்க எதையாவது ஒண்ணு சொல்ல போறீங்கன்னா அதுக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா இட் வில் பி குட். ஆனா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 உங்களுக்கு வந்து ஈஸியா அது வந்துடும். முதல்ல வந்து நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 20 to 30 minutes ஸ்பீச்னா நீங்க அதுக்கு கண்டென்ட் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா உங்களால டக்குன்னு 20-30 நிமிஷம் எல்லாம் பேச முடியாது. அப்போ நீங்க போய் நிறைய படிக்கணும், ரெஃபர் பண்ணணும், சரி இதை நம்மளா பேசலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வேலை பண்ணணும். அதுலயே 1 hour ஸ்பீச் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க இன்னும் எவ்வளவு படிக்கணுங்கிறது தெரியணும். மோஸ்ட்லி இந்த 1 hour ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் வந்து ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அந்த காலம் அறிதல் அப்படிங்கறத வந்து எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். அவங்க வந்து 2 நிமிஷம் தான் கொடுக்குறாங்கன்னா 2 நிமிஷத்துல உங்களுக்கு பேச தெரியணும். அதே மாதிரி 10 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா 10 நிமிஷத்துல பேச தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ்ல நம்ம 10 நிமிஷம் தான் சொல்லுவோம், ஏதாவது பட்டிமன்றம் இல்லாட்டி கவியரங்கம் நிறைய விஷயத்துல பேசும்போது, இந்த கருத்தரங்கம் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க 10 நிமிஷத்துல பேசுங்கப்பான்னு. ஆனா சில பேர் வந்து அதனால அவங்களால முடியாது, அப்படின்னு நீளமா பேசிட்டு போவாங்க. அப்ப என்ன பண்றோம்னா பின்னாடி பேசுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டைம் குறைஞ்சு போயிடும். சோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். கரெக்டா? நம்ம பேசுறோம், சரி, நம்ம அடுத்தவங்களுக்கும் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். அவங்க ஒரு 1 hour டைம் ஸ்லாட்ல வந்து 10 பேர் பேசுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த டைம் ஸ்லாட்ல அவங்க முடிக்கணும். அப்போ நம்ம அந்த டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்பயுமே வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க, உங்க கிளாஸ்லயே நீங்க பண்ணா கூட 5 நிமிஷம் கொடுத்தா 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு பாக்கணும் நீங்க. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதாவது சின்ன ஷார்ட் டைம் பண்றோம்னா நம்ம வீட்லயே பேசி பார்த்துக்கலாம். பேசி பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து அது தெரியும், நம்ம எந்த இடத்துல லேக் ஆறோம். இல்ல கம்மியா பேசுறோமா, சரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப ஜாஸ்தியா பேசுறோமா, சரி இந்த விஷயம் வந்து அவ்வளவு முக்கியம் இல்ல அப்படின்னு கட் பண்ணிக்கலாம். சோ அந்த டியூரேஷனை மட்டும் எப்பயுமே மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். இப்ப அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டே எழுத சொல்றாரு வச்சுக்கோங்க, அப்ப 10 பக்கத்துல எழுதணும்னு சொல்லும் போது உங்களுக்கு அது 20 பக்கமா இருந்தா சுருக்கி ஆனும் இல்லையா? அதே மாதிரி 2 பக்கத்துல எழுத சொன்னாலும் 3-4 பக்கம் வந்தானா சுருக்கணும். அந்த மாதிரி நீங்க பேசும்போது உங்க கண்டென்ட் வந்து அந்த டியூரேஷனுக்குள்ள அடங்குற மாதிரி நீங்க செய்யறதுக்கு எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஆடியன்ஸ். அதாவது இப்ப நீங்களா எனக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னா இல்லையா? சோ இதை வந்து இதுக்கும் திருவள்ளுவர் சொல்றது வந்து அவை அறிதல் அப்படிங்கிற ஒரு குறள்ல சொல்றாரு. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லிய தொகையறிந்து தூய்மை அவர். அந்த அவைக்கு என்ன சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க சொல்லணும். இப்போ நீங்க வந்து எல்லாம் நீங்க பள்ளி குழந்தைகளா இருக்கிறதுனால நான் உங்க லெவலுக்கு இறங்கி வந்து நான் இதை சொல்றேன். நான் இதையே வந்து ரொம்ப அறிஞர்கள் குழுல போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இது என்ன இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அவை அறிஞ்சு நம்ம அதை செய்யணும். அப்பதான் வந்து அந்த அவைக்கு சூட்டபிளா நம்ம ஏதோ பேசியிருக்கோம், அதை வந்து நல்லதா பேசியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும்.
இப்ப அந்த ஆடியன்ஸ்லயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்ப ஆடியன்ஸ்ல வந்து 1 to 1, அதாவது நம்ம 2 பேரும் இப்ப 2 பேர் மாத்திரம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்களும் போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறீங்க, உங்க அம்மா கிட்ட மாத்திரம் பேசுனீங்கன்னா 1 to 1 பேச போறீங்க. அதே மாதிரி அப்பா கிட்ட மாத்திரம்னா 1 to 1. அப்போ நீங்க அப்பா அம்மா 2 பேர் கூட சேர்க்கும்போது 1 to 2 பேசுவீங்க. அப்போ உங்களோட நீங்க பேசுற டெண்டன்சி வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க அம்மா கூட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், 2 பேர் கூட சேர்ந்து பேசுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், இல்ல உங்க நண்பர்கள் கூட பேசும்போது அது வேற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி ஆடியன்ஸ்ல நீங்க பேசும்போது 1 to 1 உங்களோட விஷயத்தை நீங்க சொல்லும் போதும் நீங்க அதை கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்மால் குரூப், இப்போ அந்த ஸ்மால் குரூப் வந்து 2 to many இருக்கலாம், 2 to 10 இல்லாட்டி 2 to 20 அந்த மாதிரி இருக்கலாம். அந்த குரூப்ல பேசும்போது அதுக்கேத்த மாதிரி பேசணும். லார்ஜ் குரூப், அதாவது ஆயிரக்கணக்குல பேசுறவங்களா, ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி பேசுறவங்களா நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த லார்ஜ் குரூப்புக்கு வரும்போது நீங்க எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசணும். அப்பதான் வந்து எல்லாரும் கவனிப்பாங்க. இல்லாட்டினா பாதி பேர் கவனிப்பாங்க, பாதி பேர் எழுந்து போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி. சோ அந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ 1 to 1 பேசும்போது நம்ம எக்ஸ்டெம்போராவே பேசிக்கலாம் வச்சுக்கோங்க, அந்த இருக்கு. ஆனா இந்த ஒரு ஸ்மால் குரூப்புக்கு நீங்க பேசும்போதும் நீங்க வந்து கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்ப நாங்கெல்லாம் வந்து நாங்க நிறைய கான்ஃபரன்ஸ் பேப்பர்லாம் பண்ணுவோம். இப்ப இந்த கான்ஃபரன்ஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நாங்க பெரிய குரூப் கிட்ட எல்லாம் பேச மாட்டோம். ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்ல சில பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பேசணும்னா அவங்க வந்து கருத்தை நமக்கு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மால் குரூப் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம குரூப்பை பார்த்தோம்னா நம்ம சின்ன குரூப் தான், அதாவது 100 பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த சின்ன குரூப் எல்லாருமே வந்து நம்ம சொல்றதை வந்து கவனிப்பாங்க. ஆனா இந்த லார்ஜ் குரூப் இருக்கே, அவங்க கூட பேசுறதுக்கு எல்லாம் வந்து பயங்கர திறமை வேணும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து பிற்காலத்துல வந்து நீங்க அது மாதிரி பேசுறதுக்கு வருவீங்க நிச்சயமா. அப்போ நீங்க வந்து அந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி உங்க கண்டென்ட் இருக்கணும். சோ அந்த ஆடியன்ஸையும் நீங்க கவனிக்கணும், என்னன்னு பாத்துக்கணும் நீங்க. அடுத்தது வந்து கான்டென்ட், இதுதான் இது இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து பிரசன்டேஷன் ஸ்கில்ல பத்தி சொல்லணுங்கிறதா என்னோட கான்டென்ட். அதை வந்து நான் எப்படி பிரசன்ட் பண்ண போறேன், அதுல என்னெல்லாம் சேர்க்க போறேன் அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும். இதை வந்து நான் வந்து ஒரு திருக்குறள்ல சொல்லும் போது, சொல் வன்மை, சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல், அச்சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதாவது இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வேற அதை வந்து திருப்பி வேற மாதிரி சொல்றதுக்கு இல்லாம சொல்லலாம் வந்து யோசனை பண்ணி தப்பு இல்லாம கரெக்டா சொல்லணுங்கிறது தான் இதுல இருக்கு. இப்ப கான்டென்ட் அப்படின்னு எடுத்தோம்னா என்னெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப கான்டென்ட்ல வந்து நம்ம சொல்றது வந்து தொடர்புடையது பேசணும்னா, இன்னைக்கு வந்து நான் இல்லாததெல்லாம் நான் பேசினேன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். அப்போ வந்து நம்ம ரிலேட்டட் கண்டென்ட் எப்பயுமே அதை தான் பேசணும். அப்புறம் மேக் இட் சிம்பிள், எப்பயுமே நம்ம பேசுறத வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பேசினாலும் கேட்கறவங்களுக்கு அது புரியாது, இல்லைன்னா அவங்க கவனம் செதறும். சோ அதெல்லாம் வந்து இல்லாம நம்ம பேசணும்னா அதை வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகணும், கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப வந்து சரி நம்ம ஒரு வந்து கஷ்டமான டாபிக் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை கொண்டு வரணும். அப்ப அந்த கஷ்டமான டாபிக் என்னெல்லாம் அவசியமோ அதெல்லாம் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லணும். அப்பதான் வந்து அது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். நான் போன வாரம் வந்து ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போனேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல. எனக்கு வந்து ரிமோட் சென்சிங் நான் பேரு தான் கேட்டிருக்கேன், ஆனா அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ முதல் செஷன்ல வந்து அவங்க அந்த பிரிலிமினரி திங்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணாங்க. அப்ப அடுத்த செஷனுக்கு நாங்க போகும்போது இதை வச்சுக்கிட்டு நாங்க அதை பண்ணோம். அதுக்கு அடுத்த செஷன் போகும்போது அந்த கண்டென்ட் வச்சு அதுக்கு அடுத்த செஷன் எங்களுக்கு புரிஞ்சுது. சோ அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துட்டு போனதுனால அந்த 5 நாளும் நடத்துனது ஃபுல்லாவே எங்களுக்கு புரிஞ்சுது. இல்லாட்டினா எங்களுக்கு பாதி புரியும் பாதி புரியாம இருக்கும் இல்லையா? அதனால எப்பவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போனோம்னா இன்னும் நல்லா நம்ம கத்துக்கலாம் நிறைய விஷயத்த. அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன். இப்ப நம்ம சொல்லும் போது சில பேர் வந்து இது 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிடுவாங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அது வந்து நம்ம மனசுல நிக்கும். அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துட்டு போகணும். இல்லாட்டினா நம்ம சரி நம்ம இதை அட்டென்ட் பண்ணோம் அவ்வளவுதான், இப்பயே மறந்து போயிடுவாங்க. சில பேர் எல்லாம் வந்து அப்ப நடந்ததை கேட்டுட்டு அப்பயே கூட மறந்து போறவங்க இருக்காங்க, ஒரு வாரத்துல மறந்து போறவங்க இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது எப்பயுமே உங்க மனசுல நிக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தது வந்து டெலிவரி, அதை எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணணும். இப்ப நான் ஒரு வகையில நான் பேசி உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன், அப்ப அதுல என்னெல்லாம் கவனிக்குங்கிறத பார்க்கணும். இது வந்து குறிப்பறிதல் அப்படிங்கிற ஒரு செய்யுள்ள சொல்றாரு, நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் கனி. அதாவது இப்ப நீங்க வந்து நான் இப்ப வந்து உங்களை நேர்ல பாக்கல, இருந்தாலும் ஒரு 4 பேர் நான் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறேன், எனக்கு தெரியும் அவங்க வந்து கவனிக்கிறாங்களா இல்லையா, இல்ல அவங்க மூஞ்சில வந்து எப்படி நமக்கு வந்து புரியுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து டெலிவரியில பண்ணும்போது நம்ம கவனிக்கணும். சோ இதுல என்னெல்லாம் கவனிக்கலாம். முதல்ல வந்து பாடி லாங்குவேஜ். இப்ப நம்ம பேசும்போது
இப்படியே நான் உட்காந்துக்கிட்டு இது நான் செய்யறேன், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது இல்லையா? நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், கை மூஞ்சி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க கவனிக்கிறவங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஒரே ஸ்ட்ரிக்டா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே அட்டென்ஷன்லயே நின்று பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து இப்ப கேட்கிறவங்களுக்கு அது போர் அடிக்கும். அப்புறம் இந்த வேரியஸ் ஜெஸ்டர்ஸ், நம்ம கையை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அது உங்களுக்கு தெரியும். சிலர்லாம் வந்து வாய்ஸ் மாத்தி கூட பேசுவாங்க. சில பேர்லாம் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப கவிதை வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவிதையில வந்து ஆண் பேசினாங்கன்னா ஆண் மாதிரி, பெண் மாதிரி அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் போஸ்டர், இப்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப அட்டென்ஷன்ல நின்று பேசுனீங்கன்னா அது போர் அடிக்கும். அப்ப நீங்க போஸ்டர்ஸ் வந்து கரெக்டான போஸ்டர்ல நின்று நல்ல மூவ்மெண்டோட நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து பாக்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இல்லாட்டினா நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பேசும்போது பாதி பேர் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தூங்காம இருக்கணும்னா நீங்க பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஐ கான்டாக்ட். இப்ப நீங்க வகுப்புலயே பார்த்திருப்பீங்க, டீச்சர் வந்து ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில டீச்சர் கவனிப்பாங்க, சில டீச்சர் கவனிக்க மாட்டாங்க. பட் கவனிக்கிற டீச்சருங்க தான் நிச்சயமா பெஸ்ட் டீச்சரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரியுதா இல்லையா, அப்போ இது புரியலன்னா திருப்பி நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஐ கான்டாக்ட் இருக்கும்போதுதான் அவங்களுக்கு அது நல்ல அந்த பசங்களும் வந்து கவனமா கவனிப்பாங்க. அதே மாதிரியேதான் இப்ப நம்ம ஒரு ஆடியன்ஸ்ல நம்ம பண்ணாலும் நம்ம வந்து அந்த ஐ கான்டாக்ட் செய்யணும். இப்ப நான் வந்து ஆன்லைன்ல பண்றேன், பட் இதே நீங்க நேரடியா பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேல பார்த்துக்கிட்டே பேசுவாங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு விண்டோவை பார்த்துட்டே பேசுவாங்க. அப்படின்லாம் பேசினா நம்ம வந்து ஆடியன்ஸோட கிராப் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம ஐ கான்டாக்டோட பேசுனீங்கன்னா இன்னும் எல்லாருமே நம்மள கவனிப்பாங்க. அந்த இதுதான் மெயின் பர்பஸ். அப்புறம் ஸ்பீடு, பேசும்போது ரொம்ப சில பேர்லாம் ரொம்ப வேகமா பேசுவாங்க, இல்லாட்டினா ரொம்ப ஸ்லோவா பேசி அப்படியே தூக்கமே வந்துரும், அந்த மாதிரி பேசுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் ஸ்பீட்ல அந்த ஆடியன்ஸுக்கு எப்படி புரியுமோ அந்த ஸ்பீட்ல நம்ம பேசணும். சோ அந்த ஸ்பீடையும் நம்ம கவனிக்கணும். அப்புறம் டோன், டோன் வந்து அப்படியே நமக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் டோனெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுக்கு இருக்கலாம், அதை நம்ம பேசி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷனோட பேசணும். அப் அண்ட் டவுன் மாடுலேஷனோட பேசுனீங்கன்னா தான் கவனிக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இன்டராக்ஷன், சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் ஆன்லைன்ல இருக்கிறதுனால உங்ககிட்ட நேரடியா எதுவும் பேச முடியல, ஆனா இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க. சில டைம் அப்படி இப்படி நடுவுல ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்ப தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எழுந்துருவாங்க. பிளஸ் அவங்க கவனிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியும். சோ அப்ப அந்த டெலிவரி டைம்ல வந்து இந்த இன்டராக்ஷனும் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த டெலிவரியில வந்து கவனிக்கணும். அடுத்தது வந்து லாங்குவேஜ். இப்ப நான் உங்களுக்கு வந்து நான் பவர் பாயிண்ட்ல ஐயா கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து என்ன பண்ணேன், பிரசன்டேஷன் இங்கிலீஷ்ல பண்ணிட்டு உங்க கூட இப்ப பேசிட்டு இருக்கேன் தமிழ்ல. அப்பப்போ நடுவுல ஆங்கிலமும் வருது, நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் அதையும் யூஸ் பண்றேன் இல்லையா. சோ இது வந்து லாங்குவேஜ் எய்தர் மோனோலிங்குவல். சில அவையில வந்து நம்ம தமிழ்ல தான் பேசி ஆகணும்னா தமிழ்லயே பேச முயற்சி பண்ணணும். எந்த வார்த்தைகள் நமக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணி அதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு தமிழ்லயே பேசணும். சில இடத்துல வந்து ரெண்டுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது நீங்க பைலிங்குவல் பேசலாம், தமிழ் இங்கிலீஷ். இல்லாட்டினா வேற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஹிந்தி பேசணும்னா ஹிந்தி பேசலாம், அந்த மாதிரி. அப்ப இந்த லாங்குவேஜையும் நீங்க கண்டென்ட்ல பாக்கணும். எப்படி வேணும் உங்களுக்கு, மோனோலிங்குவல் தான் வேணுமா இல்ல பைலிங்குவல் பண்ணலாமா அப்படிங்கறதையும் நீங்க கேட்டுக்கணும். இப்ப உங்களே வந்து யாராவது பேச கூப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க கேட்டுக்கணும். அதாவது லாங்குவேஜ் என்ன பண்ணும், டியூரேஷன் என்ன பண்ணும், எங்க பண்றாங்க, யார் ஆடியன்ஸ், அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அங்க போகும்போது நீங்க பிரசன்ட் பண்ணும்போது எல்லாருமே உங்களுக்கு கவனிப்பாங்க. இதெல்லாம் பாதியும் பண்ணாம நீங்க போயிட்டு நீங்க பாட்டு பேசுனீங்கன்னா அதுல வந்து நிச்சயமா பாதி பேர் கவனிக்க மாட்டாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஸ்கில் ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு எதுக்குன்னா, நம்ம எப்படி நம்மளோட ஆடியன்ஸை கவனிக்க வைக்கிறது அப்படிங்கறதும், நம்ம கண்டென்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஆர்டர், எப்படி நம்மளோட கண்டென்ட்டை ஆர்டர் பண்ணணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். சோ இன்ட்ரோடக்ஷன் இப்ப நீங்க ஹரிநந்தனா வந்து சொன்னா இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கோட். சோ அந்த மாதிரி கோட் சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா சில பேருக்கு கோட் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் அது வந்து இது மாதிரி கூட இருக்கா அப்படிங்கறது மாதிரி அந்த டைம்ல வந்து அவங்க அப்படியே முழிச்சிடுவாங்க அந்த மாதிரி. சோ அந்த கொட்டேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங். இப்போ வந்து நம்ம எல்லாரும் எந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம போய் பேசுறோமோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு இது மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு பண்ணதுனால எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷனை ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து கான்டென்ட், அடுத்ததுதான் மெயின் கான்டென்ட். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டியூரேஷனை கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அப்ரப்டா முடிச்சிருவாங்க. அதாவது நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஓகே டைம் ஆயிடுச்சா டப்புன்னு முடிச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதே நம்ம அந்த சம்மப், அதாவது அந்த கன்க்ளூஷனையும் சொல்லணும். இப்ப நம்ம இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து சம்மப் பண்ணிட்டு நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து கடைசியில ஃபீட்பேக், நம்ம பண்ணது வந்து அவங்களுக்கு எவ்வளவு ரீச் ஆச்சு அப்படிங்கறது வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் ஆர்டர் ஆஃப் அந்த பிரசன்டேஷன்ல இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், கான்டென்ட், சம்மப் அண்ட் ஃபீட்பேக். அடுத்தது வந்து மீடியம் ஆஃப் பிரசன்டேஷன்.
இப்ப இதுதான் வந்து இப்ப இந்த காலத்துல வந்து நீங்க பசங்க வந்து எனக்கு எவ்வளவு பேர் நீங்க பவர் பாயிண்ட் எல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது வந்து இப்போ நிறைய பேர் காமனா யூஸ் பண்றது வந்து பவர் பாயிண்ட், அதாவது ஸ்லைட்ஸ். இப்ப நான் பண்ணிருக்கிறதும் இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ்ல பண்ணிருக்கேன். சில பேர் வந்து ஸ்லைட் ஷேர், அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க எந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கூகுள் ஸ்லைட்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பிரெசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனிமேஷனோட வரும். சோ அதுவுமே ரொம்ப நல்லா அழகா இருக்காது. அதுவும் அது மாதிரி கான்வா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க எந்த மீடியம் உங்களுக்கு வேணுமோ அதுல நீங்க பிரசென்ட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து நீங்க கிளாஸ் ரூம் செஷன்லயும் யூஸ் பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் செஷன்லயும் யூஸ் பண்ணலாம், இப்ப இந்த மாதிரி ஆன்லைன் செஷன்லயும் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே நீங்க எந்த மீடியம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க செய்யலைன்னா இப்ப இந்த குரூப்ல நீங்க சேர்ந்ததுனால நீங்க பவர் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்ப வந்து நம்ம இப்போ ஒரு டாபிக் நானே இப்ப உங்ககிட்ட பேசினேன். இப்ப நான் இதெல்லாம் வந்து நான் பவர் பாயிண்டே போடாம நான் உங்களுக்கு பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாதிதான் மனசுல போயிருக்கும், பாதி மறந்து போயிடும். சோ இப்ப நான் இதை போட்ட உடனே சரி இதெல்லாம் இருக்கு இன்னும் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்ப இந்த மீடியம் யூஸ் பண்றது வந்து எப்பயுமே பயனுள்ளதா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம பேசும்போது அதை ஆர்டர் பண்ணிப்போம். இப்ப நான் வந்து நான் மாத்தி மாத்தி கூட சொல்லலாம், டெலிவரியை ஃபர்ஸ்ட் சொல்லலாம், லொகேஷனை தப்பு நெக்ஸ்ட் சொல்லலாம், மாத்தி மாத்தி சொல்லலாம். சில இடத்துல கான்டென்ட் வந்து மாத்தி மாத்தி சொன்னா ஆடியன்ஸுக்கு புரியறது கஷ்டம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அவரோட ஆர்டர் கொடுத்துருது இல்லையா? நமக்கே தெரியும், ஓகே இது செஞ்சு சொல்லிட்டு இதை சொன்னா அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு மீடியமை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். நமக்கு ஆர்டர் பண்றதுக்கும் அது ஒரு ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து இப்ப ஸ்லைட் பிரசன்டேஷன்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதுல வந்து எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப நீங்க வந்து பவர் பாயிண்ட் இனிமேல் நீங்க பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் சென்டென்சஸ். நிறைய பேர் நான் வந்து யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணும் போதும் சரி, இன்னும் நிறைய கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போதும் சரி, நிறைய பேர் வந்து நிறைய கண்டென்ட் அந்த ஸ்லைட்ஸ்ல போட்டுருவாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அதை படிக்கிறதுக்கு தான் பார்ப்போமே ஒழிய என்ன சொல்றாங்கன்னு கேட்க மாட்டோம். இல்லாட்டினா அது படிக்கிறது வந்து ரொம்ப சின்ன சின்ன எழுத்தா இருக்கும், படிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸா தான் இருக்கும். சென்டென்ஸ் முழு சென்டென்ஸ் எப்பயுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நமக்கு அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய ஃபுல் சென்டென்ஸை போட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து யூஸ் கீவேர்ட்ஸ். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, டெலிவரி, டியூரேஷன், லொகேஷன் அப்படின்னு போட்டேன். இதே வந்து நான் ஒரு பெரிய பெரிய சென்டென்ஸாவும் நான் போட்டு, அப்ப நான் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து நல்லது. அடுத்தது ஆர்கனைஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்லி. நம்ம என்ன சொல்ல வரோமோ அது வந்து பாயிண்ட்டுக்கு கிளியரா சிம்பிளா கொடுத்துருந்தாங்கன்னா, இப்ப நான் இந்த டூஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா இல்லையா, இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸா போட்டு நம்மளுக்கு வந்து அதை கிளியர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து யூஸ் புல்லட்ஸ் ஆர் நம்பர் லிஸ்ட். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த விஷயத்துக்கு கீழே ஹெட்டிங்ஸ் இருக்கும். சோ அதை வந்து நீங்க புல்லட்ஸா போடலாம், இல்லாட்டினா 1 2 3 4 அப்படின்னு போடலாம். இப்ப நான் கான்டென்ட்ஸே உங்களுக்கு சொன்னேன், ஒரு 4 விஷயம் சொன்னேன், அதை வந்து நான் நம்பர்ஸா போட்டு சொல்லியிருக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் ஒரு 8 ஃபீச்சர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதையும் நான் வந்து நம்பர்ஸா சொல்லியிருக்கலாம். பட் வந்து ஓரத்துல வருது இல்லையா, இதெல்லாம் தான் புல்லட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி புல்லட்டிங் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நம்பர் போட்டுக்கலாம் நீங்க. இது வந்து அடுத்தது லாஸ்ட் வந்து பிராக்டிஸ் பிரசன்டேஷன். இப்ப இதுக்கு வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா நான் வந்து காலேஜ்ல டீச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நான் PhD சேர்ந்தேன். 2014ல சேர்ந்தேன். என்னோட ப்ரொஃபசர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பயுமே நாங்க வந்து ஒரு வாரமும் அவரை போய் சந்திக்கணும். நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத அவருக்கு சொல்ல போகணும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க வந்து அதை பவர் பாயிண்ட்ல தான் போட்டு எனக்கு பிரசன்ட் பண்ண, ஏன்னா எதுக்கு எழுதிலாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னாரு. எதுக்குன்னா அது வந்து எங்களுக்கு பிரசன்டேஷன் ஸ்கில்ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக. இப்ப நம்ம ஒரு டாபிக்கை பத்தி பேசணும்னா அந்த பிரசன்டேஷனை வந்து செய்யறோம்னா அதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப திறமா இருக்கும். நீங்க வந்து சில டைம் நினைப்பீங்க, ஆஹா நம்ம இந்த பாயிண்ட்ல சொல்லாம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். சரிங்களா? அதனால எப்பயுமே ஒரு பிரசன்டேஷன் பண்றீங்கன்னா வீட்டுல உட்காந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1/2 hour இருக்கா, 1/2 hour உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க அதுக்கப்புறம் வந்து போயிட்டு நாங்க மத்த ரிசர்ச்சர்ஸ் கூட எல்லாம் நாங்க செய்யும் போது ஒரு 20 நிமிஷம் கரெக்டா கொடுப்பாங்க. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணணும்னா நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவோம். அப்பதான் எங்களுக்கு எந்த பாயிண்ட விட்டோம், இல்லாட்டினா எந்த பாயிண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது புரியும். சோ அது எப்பயுமே வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அதனால எப்பயுமே இந்த ஸ்லைட் பிரசன்டேஷன் எல்லாம் பண்றீங்கன்னா ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது இன்னும் அது வந்து கான்டென்ட் வைஸ். இப்போ வந்து டிசைன்ல என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்லைட் பிரசன்டேஷன்ல டிசைன்ல எதெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணலாம், சூஸ் லெஜிபிள் ஃபாண்ட். அதாவது படிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபாண்ட். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் போட்டிருக்கேன், எனக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு படிக்க முடியுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை போடணும். சில பேர்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபாண்ட்ல எல்லாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபாண்ட்ல எல்லாம் இருந்ததுன்னா படிக்கவும் முடியாது, நமக்கே படிக்க முடியாது, அதாவது பேசுறவங்களுக்குமே படிக்க முடியாம போயிடும் அந்த மாதிரி. சோ சூஸ் லெஜிபிள் ஃபாண்ட். அடுத்தது மெயின்டைன் டிசைன் கன்சிஸ்டன்சி.
இப்ப நீங்களே பாக்கலாம் என்னோட டிசைன் வந்து நான் எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லைட் ஷீட்டும் ஒரே மாதிரியே இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சில பேர் ஒண்ணு ஒரு பாதி இது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பாதி வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த ஃப்ளோ மனசுல வந்து பதிகிற ஃப்ளோ வந்து மாறும். சோ அதனால எப்பவுமே டிசைன் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்புறம் செலக்ட் கலர்ஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப பிளாஷி கலர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனா நம்மளால படிக்கவே முடியாது, அது கவனிக்கவும் முடியாது. நம்ம அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பார்க்கும்போது நம்ம கண்ணு வந்து ரொம்ப டயர்டாயி அப்படியே சுக்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கலர்ஸ் மாத்திரம் எப்பயுமே வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு டார்க்கா இருக்குன்னா அந்த இடத்துல பிரைட் கலர்ல நமக்கு அந்த எழுத்தெல்லாம் தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்பயுமே பார்க்கணும். கலர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அப்புறம் விஷுவல் எலிமெண்ட்ஸ் ஃபார் இல்லஸ்ட்ரேட்டிங் ஐடியாஸ். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இந்த பாப்புலேஷன் இது வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை சார்ட் போட்டு காட்டினீங்கன்னா தான் அவங்க மனசுல நிற்கும். நீங்க சும்மா வெறும் நம்பர்ஸ் போட்டீங்கன்னா அந்த நம்பர்ஸ் அவங்க மனசுல இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ஐடியாஸை நீங்க அதை பண்ணணும். ஸோ அதனால நீங்க வந்து அந்த சார்ட் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டினா நீங்க வந்து ஒரு 2 பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதை போட்டீங்கன்னா 2 பேர் நின்று பேசுற மாதிரி ஒரு படத்தை போட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் மனசுல பதிவு. ஸோ அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் நீங்க அதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து அனிமேஷன் அண்ட் சவுண்ட். அதாவது இப்ப இந்த பவர் பாயிண்ட் இல்லாட்டி நான் அந்த ப்ரீசி எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பர்ட்டா யூஸ் பண்றீங்கன்னா அனிமேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நானே வந்து ஒரு சின்ன அனிமேஷன் தான் யூஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு ஒரு பாயிண்டா வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி அனிமேஷன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சவுண்டையும் ப்ராப்பர் சவுண்ட், ரொம்ப ராஸ்டியா ரொம்ப ஜாஸ்தி சவுண்ட் எல்லாம் வச்சீங்கன்னாலும் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸை வந்து என்ன திசத்து இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே அட்டென்ஷன் கிராபிங்கா இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா நிச்சயமா அட்டென்ஷன் கிராப் பண்ணலாம். அடுத்தது வந்து கான்டென்ட்ல எதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, எதெல்லாம் செய்யணும் இப்ப சொன்னேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. டோன்ட் புட் மெனி டீடைல்ஸ் ஆன் ஒன் ஸ்லைட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயத்த அப்படியே போட்டு ஒரே ஸ்லைட்லயே போட்டுருவாங்க. இப்ப நான் இதையே வந்து எல்லாத்தையும் ஒரே ஸ்லைட்ல போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், கரெக்டா? அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கும், பாதியும் மறந்து போயிடும். சோ அப்போ வந்து நிறைய டீடைல்ஸ் ஒரு ஸ்லைட்ல போடக்கூடாது. டோன்ட் ரீட் ஃப்ரம் ஸ்லைட்ஸ். இது நிறைய பேர் பண்றது அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டைம் இருந்திருக்காது, சும்மா அந்த ஸ்லைட்ல போட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து அப்படியே ரீட் பண்ணுவாங்க. இப்ப ரீட் பண்றதுக்கு அந்த ஸ்லைடு நமக்கு வந்து அந்த ஸ்லைட்ல இருக்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனால எப்பயுமே வந்து ஸ்லைட்ல ரீட் பண்ற மாதிரி கண்டென்ட்டும் கொடுக்க கூடாது, நீங்க அதை ரீடும் பண்ணக்கூடாது. என்ன ஒண்ணுத்துக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாதான் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டோன்ட் ரஷ் டு ஃபினிஷ். இப்ப வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே வேகமா படிச்சு முடிச்சிருவாங்க. அது வந்து எதுக்கு, அந்த இது வந்து அவர் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாரு ஒழிய அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அதை புரிய வைக்கணும்னு அவர் பண்ணல. சோ அது மாதிரி அவசரமா பேசி முடிக்க கூடாது. அதை நிதானமா பேசி கடைசியில அதெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோங்கிறதெல்லாம் பேசி கரெக்டா முடிக்கணும். சோ அதனால வந்து இது வந்து டோன்ட்ஸ்ல வந்து இது வந்து கண்டென்ட்ல வருது. இப்ப டிசைன்ல வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நான் இப்ப போன வாட்டி சொன்ன மாதிரி தான். டோன்ட் சூஸ் ஸ்மாலர் ஃபாண்ட்ஸ். இப்ப வந்து படிக்கிற அளவுக்கு இருக்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணும். ரொம்ப பேர் சில பேர் வந்து அப்படியே சின்ன ஃபாண்ட், அவங்க வந்து என்னவோ புக்ல நோட்ல எழுதுற மாதிரி அந்த ஃபாண்ட் எல்லாம் கூட போட்டு நான் நிறைய பவர் பாயிண்ட் பார்த்திருக்கேன். நமக்கு வந்து அதெல்லாம் பார்க்கவும் முடியாது, அப்ப நம்ம கவனிக்க மாட்டோம், அவங்க பேசுறவங்களை பத்தி கவனிக்கவே மாட்டோம். இப்படி பண்ணிருக்காரு, இதை போய் அவர் வேணா சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுரும். அந்த மாதிரி இருக்கனால அது கரெக்டா பார்த்து பண்ணணும். டோன்ட் யூஸ் ஹார்ட் டு ரீட் கலர்ஸ். நான் அப்பதான் சொன்னேன், கலர் காம்பினேஷன் வந்து கரெக்டா இருக்கணும். சில பேர் வந்து பிளாக்ல ஒயிட் போட்டுருவாங்க, பிளாக்ல ஒயிட்டும் வந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கலரை நம்ம சூஸ் பண்ணணும். பிளஸ் சூதிங் கலர்ஸா யூஸ் பண்ணணும். அந்த கலர்ஸ் வந்து படிக்க முடியாத லெட்டர்ஸ் எல்லாம் போடவே கூடாது, இது கலர்ல அந்த லெட்டர்ஸ் போடக்கூடாது. சோ அதுவும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். டோன்ட் ஓவர் யூஸ் அனிமேஷன் அண்ட் சம். சில பேர் வந்து நான் எக்ஸ்பர்ட் அனிமேஷன், சோ நான் என் பிரசன்டேஷன்ல நிறைய அனிமேஷன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். பாக்குறவங்க வந்து அவங்க பேசுறத கேட்க மாட்டாங்க, அந்த அனிமேஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி டோன்ட் ஓவர் யூஸ் அனிமேஷன் அண்ட் சவுண்ட். சோ இது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து வீடியோ பிரசன்டேஷன். இப்ப நீங்க குழந்தைங்க வந்து எவ்வளவு பேர் வந்து நீங்க வீடியோ எல்லாம் வீட்லயே வந்து எடுத்துப்பீங்க, ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது அதெல்லாம் எடுத்துப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு அதை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா வீடியோ பிரசன்டேஷன் பண்ணும் போதும் இப்ப நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்டையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கலாம், சரிங்களா? அந்த கண்டென்ட் எப்படி பண்ணணும், இப்ப வீடியோல வந்து நீங்க டெலிவரி பண்றீங்கன்னா அது என்ன பண்ணணும், அந்த மாதிரி வீடியோ வந்து எவ்வளவு டியூரேஷன் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும். வீடியோ பிரசன்டேஷன்லயும் அது சூட் ஆகும். ஏன்னா வீடியோ பாக்குறவங்களும் பாத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்ப வந்து சில பேர் என்னது வீடியோ பாப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இது ஒன்னும் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. இப்போ வீடியோவும் முழுக்க பாக்கணும்னா நீங்க இந்த கண்டென்ட் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும், அப்பதான் வந்து அந்த வீடியோவும் அவங்க பாப்பாங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ பிரசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்ல வந்து நீங்க வீடியோ பிரசன்ட் பண்ணலாம். இப்ப ஐ திங்க் நீங்க இந்த ப்ராசஸ் இந்த ஒரு வருஷம் ட்ரைனிங்ல நீங்க நிறைய யூடியூப் பண்ண வேண்டி இருக்கும். சோ அப்ப அந்த யூடியூப்லயும் நீங்க நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டாலும் அதுல போடுற எழுத்துக்களும் நமக்கு படிக்கிற அளவுக்கு இருக்கணும், கரெக்டான கலர் யூஸ் பண்ணணும், எல்லாமே இருக்கு அதுல.
சோ இப்ப நான் சொன்னது வந்து வெறும் அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு மாத்திரம் கிடையாது, வீடியோக்குமே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நீங்க வந்து அப்லோட் வீடியோஸ் ஆன் வேரியஸ் ஆப்ஸ், அதாவது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பண்றீங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக்ல பண்றீங்க, இல்ல யூடியூப்ல பண்றீங்க, எதுல பண்ணாலும் நீங்க பண்ற பிரசன்டேஷனை வந்து பாக்குறவங்க வந்து ஃபுல்லா பாக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. அப்போ அது நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பிரசன்டேஷன் ஆன் சோசியல் மீடியா. உங்களுக்கு நீங்க சோசியல் மீடியா உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது. அதுல நீங்க வந்து எப்படி எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஃபேஸ்புக் பயன்படுத்தலாம், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தலாம், ட்விட்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் பண்ணலாம், பிளாக்ஸ்லயும் பண்ணலாம். எல்லாத்துலயும் நீங்க வீடியோல பண்ணலாம், எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். அதாவது ஓரல், ரிட்டன், வீடியோ எல்லாமே அதுல வருது உங்களுக்கு. ஃபேஸ்புக்ல வந்து நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணியும் போடலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க போட்டோ வீடியோ எல்லாம் போடலாம். அதுல எழுதுறதும் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. எல்லாத்துலயுமே நீங்க அந்த நாலு கம்யூனிகேஷன் இதுவும் உங்களுக்கு அதுல வருது. ஆர்ட் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்ப இதுல வந்து நீங்க குழந்தைங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சேஃப்டி இது மாத்திரம் அந்த ஃபேஸ்புக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறாங்க. அப்படி எல்லாம் போடுறத வந்து கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட வீடியோவை எடுத்துட்டு அதை வேற மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. சோ உங்களோட பர்சனல் போட்டோவெல்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு போடாம இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடும்போது. ஆனா நிறைய பேர் அவங்க கண்டுக்கிறது இல்ல. ஆனா பின்னாடி அது வந்து நிறைய பேருக்கு நிறைய கெட்ட விளைவுகள்லாம் கொடுத்துருக்கு. அதனால நீங்க யூஸ் பண்ணும்போது, ஏன்னா நீங்க எல்லாம் யங் சயின்டிஸ்ட், நீங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்க செஞ்சாலும் நீங்க போய் அதை சொல்லுங்க, இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நானு. ஒருத்தர் வந்து என்ன எப்பயுமே இந்த வாரம் தினம் வந்து அவங்க மெசேஜ் போடுவாங்க, இது மாதிரி நான் இந்த வேலை பண்ணேன், இன்னைக்கு வந்து நான் ஊருக்கு போறேன், இதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் தான் திரும்பி வருவேன் அப்படின்னா போட்ட உடனே ஒரு திருடன் வந்து கரெக்டா இதை வந்து நோட் பண்ணிருக்கான். கரெக்டா அவங்க ஊருக்கு போன அந்த வாரம் வந்து நல்லா எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறதையும் எடுத்துட்டு போயிட்டான். இவங்க எதுக்கு அந்த இதுல வந்து போடணும், ஃபேஸ்புக்ல அவங்க போட்டதுனால தானே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ்புக்ல வந்திருக்கு. அதனால அதை வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிளாக்ஸ் எழுதுறது இப்ப வந்து ஐயா சொல்றாங்க இல்லையா, நிறைய எழுத சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து ஜிமெயில் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுல வந்து பிளாக்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. சோ இப்ப நீங்க எழுதுறது எல்லாமே நீங்க உங்களோட பிளாக்ல போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க அந்த பிளாக்ல போட. எனக்கு ஐயா வந்து எனக்கு தெரியல, எல்லாத்தையும் போட சொல்றாரா என்னன்னு தெரியல. பட் நீங்க வந்து அந்த கண்டென்ட்டை வந்து போடாதீங்க. பட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத பிளாக்ல போட்டீங்கன்னா நீங்க அந்த ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அதை பார்க்கும்போது, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் யங் சயின்டிஸ்டா ட்ரைனிங் எடுக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணேனா அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சோ அந்த பிளாக் வந்து நீங்க தப்பாம யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஃபீலிங், ஓகே இன்னைக்கு வந்து நான் இந்த செஷன் உங்களுக்கு எடுத்திருக்கேன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாருமே இப்ப எனக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியாது. ஆனா நீங்க பிளாக்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே உங்க பிளாக்ல போய் பார்க்கலாம். சோ அந்த மாதிரி அந்த பிளாக்ங்கிறத வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த இதுல பிளாக் இருக்கு. நீங்க அதுலயே போடுங்க, ஹவு டு கிரியேட் அ பிளாக் இன் ஜிமெயில் போட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி அதை பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்துல ரொம்பவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் ஃபீலிங் அதெல்லாம் எழுதியிருந்தேன். இப்ப பார்த்தேன்னா அந்த டைம்ல நான் இப்படி எல்லாம் யோசனை பண்ணிருக்கேனோ, சிலது வந்து தப்பா கூட யோசனை பண்ணிருப்பேன். அது வந்து இப்ப கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி நினைப்பெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சோ அந்த மாதிரி நீங்க பிளாக்ஸையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க நிறைய எல்லாம் எழுத வேண்டியது இல்ல. ஒரு 10 சென்டென்ஸ், இல்லாட்டி அன்னைக்கு வந்து எனக்கு நிறைய முடியல அப்ப 5 சென்டென்ஸ் மாத்திரம் எழுதுங்க. அது பின்னாடி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சரி நம்ம இதெல்லாம் செஞ்சோம். அது வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி ஆயிடும். நீங்க நோட்ல எழுதுறதோட பிளாக்லயும் இருக்கும். இந்த மத்தவங்களும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சோ இதுதான் சோசியல் மீடியா. இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம். சோ இப்போ வந்து நான் அதை வந்து கன்க்ளூட் பண்ணணும் இல்லையா. சோ இப்ப என்னெல்லாம் கத்துனா அந்த பிராட்காஸ்ட், டெலிகாஸ்ட் மீடியா, நியூ மீடியா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் பிரசன்டேஷன் ஃபீச்சர்ஸ், அந்த 8 ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னேன். அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் பிரசன்டேஷன் அதையும் கொடுத்தேன். வீடியோ பிரசன்டேஷன்னா என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். சோசியல் மீடியாவும் சொல்லியிருக்கேன். சோ இதுதான் என்னோட நான் என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணேன் அப்படிங்கறத ஒரு கன்க்ளூஷனா கொடுத்திருக்கேன். சோ இப்ப வந்து இதுக்கு முடிக்கும் போதும் ஒரு குறளோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவி, காலம், செய்கை, இந்த மூணுத்தையும் நம்ம சேர்த்து நம்ம செஞ்சோம்னா அது வந்து எப்பயுமே சிறப்பான ஒரு அமைச்சருக்கான குணங்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்களாம் வந்து அமைச்சரா இல்லைனாலும் நீங்களாம் ஒரு சயின்டிஸ்டா வர போறீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியணும். கருவி, நம்ம வந்து என்ன பிரசன்டேஷன் பண்றோம் அப்படிங்கிறது. காலம், டியூரேஷன். செய்கை, அதை எப்படி பண்றோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா சிறப்பா வருவீங்க நீங்க எல்லாருமே. அதுதான் இந்த குறளோட இந்த செஷனை முடிக்கிறேன். ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனு. ஆனா இது வந்து நான் உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின், நீங்க வந்து எனக்கு கேட்க வேணாம். ஆனா நான் இப்ப வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த கண்டென்ட் வந்து இப்ப நான் சொன்னது வரைக்கும் எல்லாமே தொடர்புடையதா இருந்துதா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க.
Yes, ma'am. Yes, ma'am. தொடர்புடையதா இருந்ததா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. அடுத்த கேள்வி வந்து Yes, ma'am. சிம்பிளா இருந்ததா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஸ்டெப் இருந்ததா? Yes. இப்ப Yes, எல்லாம் ma'am. yes சொல்லிட்டீங்க. இப்ப கடைசியில வந்து இதுல வந்து என்ன ஸ்டோரி லைன் நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம். Again. எப்படி எஃபெக்டிவ் மீடியா பிரசன்டேஷன் பண்ணணும்? அப்படியா? அப்புறம் சோஷியல் மீடியா. சரி. How to அடுத்தது present a perfect social media. Presentation பண்றதுன்னு சொல்லி தந்தீங்க. எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லுங்க மேம். ஒரு ஸ்டோரி மாதிரி How வந்துச்சா? to use social media. ஸ்டோரி மாதிரி வந்துச்சா? ஆமா மேம். எனக்கு வந்து Yes, ma'am. ஓகே குட், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் இதுல எப்படி ஸ்டோரி லைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் வந்து திருக்குறளோட ஒப்பிட்டு இத பண்ணிருக்கேன். சரியா? ஒன்னொன்னுக்கும் நான் திருக்குறள் கொடுத்தேனா இல்லையா? சோ அப்போ வந்து என்னோட ஸ்டோரி லைன் என்னன்னா, திருக்குறள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அத வந்து நான் பிரசன்டேஷன் ஸ்கில்லோட சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். அதுதான் என்னோட நான் ஸ்டோரி லைன் நினைச்சு நான் பண்ணிருக்கேன். அது வந்து உங்களுக்கு அது நீங்க நான் சொன்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் திருக்குறளும் உங்களுக்கு நீங்க போன முறை வந்து திருக்குறள் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஐயா சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நான் வந்து அது எனக்கு தெரியாது. நான் வந்து சரி இதை வந்து உங்களுக்கு திருக்குறளோட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது ஆயிடுச்சு. அதனால ரொம்ப சிறப்பு. சோ இதோட எனக்கு வந்து என்னோட ஸ்பீச் நான் முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நீங்க எல்லாம் கவனிச்சதுக்கு கேட்டதுக்கு. இத வந்து நீங்க எடுத்து போகணும். முன்னாடி வந்து இதை நீங்க எடுத்துட்டு போய் நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் நான் மகிழ்ச்சி அடைவேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி குழந்தைகளே. நன்றி. Thank you, ma'am. Thank you, Thank you, ma'am. 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 நான் சரியான நேரத்துல முடிச்சிட்டேன். ஹரிநந்தனா. Thank you, ma'am. ஹரிநந்தனா. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, மியூட் பண்ணிக்கோமா ஹரிநந்தனா. மியூட் பண்ண அன்மியூட். ஓகே. Feedback is the feast of the champions. Now I would like to welcome Elena for delivering the feedback of this session. A warm and pleasant good evening to everyone present here. This is Elena Joel, the former scientist as well as the team supporter of Kumari, right? And I'm here to say the feedback of the session webinar on effective media and presentation skill. So this particular session was compared or hosted by Harlandana around 6 p.m. So we started by having the introductory address of Mr. Mullancheri MLA, the organizer of Kumari Arviyaperavai. He was stating few words like the progress of the young scientist selection process for the current year is good, and the students are focusing well on their first and second selection process. So they have telecasted it well, and all their few of the talents also might have increased by following the last two selection processes. And also he said that without moving on to the next selection process, before that we can have a talk of an great personality, so that for that today we have a huge personality with us, which is Dr. Mei.Chitra. So we have to explain us of creating effective media and presentation skills. So he also mentioned that in the present days, media is so important and opportunities are more in the present days, but the way we use it is important. So under all these categories, today our presenter will be explaining it so well. And also she had a presentation with the former scientist for the past year, and also her particular speech and presentation was incorporated in a book and it was published too. So to speak in this topic, that is effective media and presentation skills, today we need a great personality, and today we have one of the finest personality who is well lectured in Tamil literacy, at the same time in the modern media technology. So today we'll be learning a lot of new stuffs, and it will also help us to do presentations and also for expressing ourselves with equipped technologies. So without further ado, ma'am started her presentation. So she started by including a small prayer poem, and also she thanked the organization for giving her the opportunity. So she started by involving a Tirukkural, that is, it starts with Katchar Mon Katchar. So this particular Tirukkural means that whatever we learned
should be in a position that is given out to the next generation or given out to the others, so that they can also understand what we learned, and also it will be helpful for them to incorporate that in their life. And she next said about the medias of presentations, like which is art, oral presentations, written as well as video. So these are the four medias of communication. This not just four, there are so many medias of communication, but she have mentioned these four. And then she said about the types of media, that is printed one, which will be like newspaper or magazine, and then broadcasted one, which is like only voice, and next it's telecasted, which includes both video and audio. And also this print and broadcast or telecast is controlled media, so which will be corrected and which will be rectified by great personalities. They'll go through it and they'll be publishing it in a proper way. No unauthorized information will be gathered over here. And the next one is new media. So this new media it is an uncontrolled media, so which will have information, but it won't be controlled by a particular person. It won't be corrected. So the information that is provided in the new media can be wrong or right. So it varies. And then she started about saying about oral presentation. That is, she started about telling the types of oral presentation, like content. So the content should be informative. It can be instructional. So it can be like a person telling instructions to a particular person who is hearing it. It can be also in a written format. And then it is persuasive. Like it changes us over time. For example, ma'am was saying about few of the religious stuffs. So religious books, and also persuasive text will be persuading us to do a particular action. And then it is decision making. So this decision making text or presentations can have advantages and disadvantages. So by understanding the disadvantages and advantages, you'll be in a position to make a particular decision in the present days. And then it is like presentation features. It is type, location, duration, audience, content, and language, delivery, and order. So each of the following features were mentioned by ma'am with a particular Tirukural. So she started by mentioning about the type. So the type of presentation can be extreme, which is like on spot. So presenting up something on spot without any preparation is called this. And prepared one, the next type of presentation, which is like preparing something and delivering it in front of an audience. So being well versed in their particular topic and presenting up is like prepared presentation. And then it is location. So ma'am stated this with an Tirukural, that is NERNM, starting with it. So this means that the place where you present should be matching up with the presentation that you do. So when you understand the place and then you present, you will be having a success in that particular presentation. So the place is like a few examples said by ma'am are location. So under location is that classroom. So classroom, you may be presenting up in front of your colleagues or in front of your classmates, and also the teacher will be presenting in front of the students in the classroom. And then it is competition. So for competition, it will be having a tough, you will be having a lot of details, you will be adding a lot of data connected to it. And then it is conference. So under this, people across the world will be telling up their ideology about something by using research, and it is whatever they present in the conference will be crystal clear and the information will be authorized. And then it is online presentation, so which will be done digitally. So this particular presentation is also dealt through online, and people may or may not use PPTs in their online presentations. And then it is duration. So ma'am started this by telling a Tirukural that it starts with Aravanai Enba. So this Tirukural means that you have to speak according to the time limit. It should not increase or decrease. Say for an example, if the time limit is 45 minutes, you should make sure that you're not exceeding 45 minutes or you're not limiting it up to 25 minutes. You should make sure it is like 45 to 40 minutes, like near to the time limit. And then few examples of this is like 1 minute presentation, 2 to 5 minutes, 20 to 30 or 1 hour or more than that. So when you start with the shortest time, it can be short, and you should make sure that the words which you use in it is precise. So it should be short and as well as simple by elaborating it in a more simplest way. And then if it is moving on to 20 or 30 or 1 hour or more than that,
you should make sure the content you use in it is more organized, as well as you should be prepared for it. And experienced speakers can be speaking for 1 hour or more than that. And then if you speak more or less according to the duration, if you speak more, also the person who is going to speak next will be interrupted. If you speak less, also the person who is speaking next will be in a position that they have to increase their timings. So we should to adjust the duration, you should practice well according to your presentation. And then the same applies for the written. So if you are writing for 2 pages or more than 2 pages, you should work according to that. The information that you collect should be according to it. And then the next important feature of presentation is the audience. So she started by saying the Tirukural, that is, Avai Arinde Arainde. And this particular Tirukural means that whatever you say, it should be in a position so that the audience can understand it and act according to it. So there are 3 types of this, according to ma'am said. That is one-to-one, like speaking with your parents or speaking with your friends, it will be like one-to-one. So the information that you say need not to be authorized. It can be whatever you wish. The language which you use can also vary. And then like speaking into a small group and speaking into a large group. It can, a small group may be 20 or 30, large can vary up to thousands or thousands. So whatever you say over here, you should make sure the content you put onto it is proper, and it should be like an interactive way too. And then it is the content. So ma'am started by saying a Tirukural, that is Solliga Solli Pirida Sol. And this Tirukural means that whatever you say, it should be understandable to the public and it should be correct and clever. So you should not blabber something in front of the audience, and whatever you say, it should be proper. And then under content, ma'am said that the content which you take should be related to the topic, and you should make sure that it is simple so that the thoughts and will not be changing. Because if you elaborate it, if you make it into long stuff, and the people who are listening to it, they may have deviations in their thoughts. And then whatever you say should be step by step. So if it is a complex topic, you should make sure that you simplify the topic and elaborate it. And then the storyline. So storyline is like having a example to it, creating a proper summary as well as order in it. And then it is the delivery. So ma'am said a Tirukural of Nokka Kuripiyan. So this particular thing, Tirukural means that the way you deliver something should be in a position so that the audience get attracted to it. At the same time, they understand it. So for this, you can have body languages. You should have a direct eye contact with the audience, and the way you speak should be crystal clear, and it should not be fast or slow, or it should have some sort of tune with it. And also the interactions that you keep within the audience and yourself plays a major role over here. So the major 5 things that I said under delivery will be attracting the audience to hear your speech or presentation rather than sitting simply and wandering. And then it is the language. So when you come to a presentation, it can be like one language, monolingual or bilingual. So you can use one language or 2 to 3 languages according to the place where you are. So according to the preference of that particular program or presentation, language can vary. And then the order of the presentation, so which plays a major role in the presentation. Starting with the introduction. So the introduction can have a quote, or can have, like, you can thank the organization that you are working on. Also, it can have an entire like outline of the speech that you are going to do, and then the content, and then the sum up. So certain people won't be ending up their presentation. They'll be seeing on the time. If the time is exceeded, they'll cut short there and they'll end it up. But it should not be like that. You should have a proper summary, and also you can get feedback from the audience to make sure your presentation is understandable for the public. And then it is the medium where you present. So there are several softwares or applications to create PPTs, like starting up with Microsoft PowerPoints, SlideShare, and Google Slides, Pesri, and Canva. So these are few of the mediums that can be used. And then ma'am started told about the do's and don'ts for slide presentation under content as well as design. So for content, you should make sure that you don't use long paragraphs. You should use catchy statements or keywords so that it will be easier for the public to understand it. And then you should organize into a clear way. So the way you organize the information clearly plays a major role over here.
And then if you have a lot of points, you can sum up it into bulletins, or you can also have a numbering over there. And then you should practice your particular content of the presentation for a lot of times. And then do's for the design of the presentation or the slides is like you should have a legible font. So the font or the color that you use in the presentation should be proper so that it is not disturbing to the audience, as well as they understand the content more easily. And then design consistency. So the way you use the designs over here should not disturb the audience. At the same time, it should not like create an attention for the design alone. What you want to convey should be conveyed properly, not just the design. And then you can start using visual elements for illustrating ideas. So rather just keeping text, you can use animations or any other visual elements. And then you can also use animation or sounds to have an attraction of the general public towards your presentation or speeches. And then it is the don'ts for the slides. So under content, as said, you should not have many details. You should have like a small cut-shorted statements. And then you can have like you should not speed up your presentation. You should the way you the font as well as the color that you add to it should be in a more proper way. And then you should not rush to finish up the presentation. So you should wait calmly, and you should make sure that whatever you say is understandable to the audience, and you should not rush up. And because if you rush up, the audio that you speak or the content that you speak may not be understandable to the audience. And then it is the design. So as said, like we should have a proper font, color, and size. And also it will be hard to read out, so that you should not have a lot of keywords in the presentation. And also don't overuse the animation and sounds, so which may distract the general public. And then it is about the video presentation. So under video presentation, the duration should be proper, and also whatever you say should be attracting the audience. And also a few of the platforms where the videos can be telecasted or broadcasted is like YouTube and also various other apps. And then ma'am said about another type of presentation, which is social media. So social media, you have a lot of platforms like Facebook, Instagram, Twitter, WhatsApp, blogs. So however, whatever you post all over these social medias can be in a form of art, it can be written, it can be in a video format, or even it can be photographs. So whatever you post, you should make sure that you are not posting unwanted stuffs like personal stuffs, or you should not post all those stuffs. And also you should be very careful with whatever you post. And then when you start posting all these stuffs in the various social medias, ma'am said us to follow a particular thing. Like for whatever you do, you can be noting it in your blog. So blog is something we can get from, if you have a Gmail account, you can access blogs. So whatever you do in the scientist selection process or in the scientist process itself, you can be having a note down of your feelings and thoughts from the particular meter program, so that after you reach a particular level, like when you are in 40s or 50s, you can have a recap of all these steps. And also this is something that ma'am have followed when she is doing her degrees. And then ma'am concluded by saying about the entire summary of all the things that she have told today. And she also concluded by saying a Tirukural, that is Kariviyum Kalam, starting with this. So the meaning of this is that media, time, and how you do plays a major role in what you are doing to the public, so that if you use the media, time, and whatever you do properly, definitely you will be getting succeeded in all your missions. So what I personally gained from this particular meet is that even though I have done a lot of presentations, I've done a lot of speeches in the Young Scientist program itself, I got a few more tips or tricks that I can be implementing in my speeches or presentations, so that whatever I do till date can be more updated, so that the general public will be understanding it as well as enjoying it. I thank ma'am for giving this opportunity of me hearing such a wonderful presentation. I thank ma'am for sparing her valuable time for preparing this and presenting to us, as well as I thank the organization Kumari Arivel Peravai for giving me such a wonderful opportunity to be in this program. Thank you. Have a great day ahead. Thank you, Alina. It was very nice sum up actually. Thank you, Elena. Now I invite Mr. Mulanjeri Velayan, organizer of Kumari Ariel Peravai, for the valedictory address.
1 மணி நேரம் நமக்கு ஒரு பயனுள்ள, அதாவது நமக்காகவே தயாரித்தது, நமக்காகவே உரையாற்றியது, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. இதை நீங்க யூடியூப்ல வரும், பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னா உங்க ஸ்கூல்ல கொடுங்க, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா ஸ்கூல்ல ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உள்ள இதுல வரும்போது தடுமாற்றங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு, டீச்சர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்களாக இருந்தாலும் சரி. நீங்க இந்த லிங்க உங்க ஸ்கூல்ல உள்ள உங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கும் பயன்படும். இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இன்னும் இதுல என்ன சிறப்பு என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்களுடைய அந்த உரையினுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நிறைய பிரதிபலிக்கும். நிறைய ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி இந்த 1 மணி நேரத்துல நம்ம கேட்டோம். குறிப்பா இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, எலினாவுடைய உரை நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது நீங்களாகத்தான் செய்யணும். இப்போ அவங்க எல்லாம் பயிற்சி பெற்றவங்க, அதனால இப்படி சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த நேரத்திலேயே, பயிற்சி நேரத்திலேயே, உங்களை தேர்வு நேரத்திலேயே மற்ற மாணவர்களும் இதற்கான இது போன்று சொல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு நீங்கள் படிப்படியாக வரும்போது நீங்கள் இந்த அளவுக்கு வருவீர்கள். அதனால நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிகள்ல நீங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். இந்த ஃபீட்பேக் சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா, மேடம் அவங்க இங்கிலீஷ்ல கண்டென்ஸ் கொடுத்தாங்க. ஆனா உரை எப்படி இருந்தது, தமிழ்ல இருந்தது. இந்த 2ஐயும் மிஸ் பண்ணி ஆங்கிலத்திலேயே எல்லாமே சொல்லி இருக்கிறா. இது என்னன்னா, இந்த குமரி அறிவியல் பேரவைக்கு தனித்துவமானது இந்த ஃபீட்பேக் செஷன். அதுபோன்று நிகழ்ச்சி தொகுத்த கரிநந்தனாவும் மிக சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நன்றி மேடம். நீங்க உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு குமரி அறிவியல் பேரவைக்கு என்றும் வேண்டும். இந்த இளம் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி, பல்வேறு பயிற்சிகளுக்காகவும் சரி, நீங்கள் தொலைவில் இருந்து இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் பங்கேற்றீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய வடிவம் சிறப்பாகும் என்று கருதுகிறேன். பயனுள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.